வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பட்டர் மில்க். இந்த பட்டர் மில்க் இந்த சம்மருக்கு நமக்கு டெய்லியுமே கண்டிப்பாக தேவை. இந்த பட்டர் மில்க்கை நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இந்த பட்டர் மில்க் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மிளகாய் வத்தல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்கில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சம்மருக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டெய்லியுமே 1 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி பட்டர் மில்க் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.